பொருட்கள் மேல கண்ண போச்சுனா மக்கள் மேல கண்ண போச்சுனா அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள். அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள். கண்கள் போக வேண்டாம். கண் போனால் மனசு போகும். மனசு போனால் உடம்பு போயிடும். முதல் என்ன போகும்? சங்கீதா இல்ல இல்ல, முதல் என்ன போகும்? கண் போகும். இரண்டாவது மனசு போகும். மூன்றாவது வேண்டாம் ஐயா, அபிஷேகம் போதும். அதுக்கு பிறகு ஆமீன் சொன்னாலும் ஆமீன் வராது, ஜபிச்சாலும் ஜபம் வராது, 5 நிமிஷம் நடந்தாலும் அல்லேலூயா சொல்ல அப்படி வாயெல்லாம் உள்ளகிற மாதிரி கிடக்கும், மேல் வாய் கீழ் வாயெல்லாம் இருக்கிற மாதிரி கிடக்கும். காரணம் தேவையில்லாத ஆசைகள். இதயம் போட்டது, உடம்பு போயிட்டது. காத்துக்கொள். ஹல்லேலூயா. பணத்துல மயங்கி விடாத, பொருளில மயங்கி விடாத, ஆட்களில மயங்கி விடாத, உடுப்புல மயங்கி விடாத. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உடையை பார்க்கிலும் உடல் விசேஷித்தது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுங்க? ஒரு மனுஷன் உடுப்புக்காக கவலைப்படக்கூடாது, உடம்பை நான் கொடுத்ததற்காக அவன் சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு உண்மையான சாட்சி சொல்றேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உடைக்காக கவலைப்படாது, நான் சரீரத்தை தந்திருக்கிறேன். உணவுக்காக கவலைப்படாத, உயிரை தந்திருக்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, என்னுடைய வார்த்தையினால பிழைப்பான். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு உணவு கொடுக்கிறார், அவர் உங்களை போஷிக்கிறார். நன்றி. அமர்ந்திருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைக்கு நேராக எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய செவிகளை நாங்கள் திறந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பலவிதமான ஆசைகள் காணப்படுகிறது. மிக கவனமாய் கவனியுங்கள். பலவிதமான ஆசைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள்
இவைகள் எல்லாவற்றிற்கும் விலகி இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்து மனிதர்கள் கூட சொல்லுவார்கள், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்லி பலவிதமான ஆசைகள், பலவிதமான விருப்பங்கள் இந்த உலகத்திலே ஒவ்வொருவரை நெருக்கி கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அன்றாடம் தேவனுடைய கிருபைக்காய் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆசையை குறித்து சொல்லி அதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியத்தை இந்த நாளிலும் கூட உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த உலகத்திலே பலவிதமான ஆசைகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆசையை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மனுஷனாய் வந்த பொழுது பலவிதமான வார்த்தைகளை, பலவிதமான உபதேசங்களை சொன்னார். அதிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. எச்சரிக்கையாக இருங்கள். ஆமென். ஆமென். எச்சரிக்கை என்று சொன்னால் என்ன? நாங்கள் 10-12 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு நாங்கள் வந்த பொழுது எல்லா இடத்திலும் அந்த போட்டை பார்த்தோம். மிதிவடிகள் எச்சரிக்கை, மிதிவடிகள் கவனம் என்று சொல்லி எச்சரிக்கை போட்டுகள் நிறைய இடங்களில் இருந்தது. அந்த எச்சரிக்கையை நாங்கள் அலட்சியம் செய்து அந்த பகுதிக்குள் போனால் சில வேளைகளில் மிதிவடிகளில் சிக்கி காலை இழக்க வேண்டி வரும் அல்லது ஜீவனையே கொடுக்க வேண்டி வரும். அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே இந்த ஆசைக்கு நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த உலகத்துல இந்த குறிப்பிட்ட ஆசைக்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த ஆசை உன்னை கொன்று போட்டுவிடும் அல்லது உன்னை ஊனமாக்கி விட்டுவிடும். மிக கவனமாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து என்ன ஆசையை குறித்து பேசுகிறார் என்று லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் எச்சரிக்கை இருக்க சொன்ன அந்த ஆசையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லேலூயா. கையை உயர்த்தி என்ன பார்த்து சொல்லுங்கள். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பொருட்கள் மேலே இருக்கிற ஆசையை குறித்து தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு பொருள்கள் வேண்டும். வேண்டாமா? வேண்டாமா? இப்ப இந்த மைக் வேணும். எனக்கு மைக் இருந்தா தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன ஒரு ப்ராஜெக்ட் வேணும் பாட்டு போடுறதுக்கு. அது இருந்தால் தான் உங்களுக்கு இந்த நாங்கள் திரையில பாடல்களை போட முடியும். அதே போல உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு ஒரு சைக்கிள் இருந்தா தான் உங்களுக்கு ஓட முடியும். ஒரு மோட்டார் பைக் தேவை, ஒரு கார் தேவை, உங்களுடைய வீட்டில் படுக்கிறதுக்கு ஒரு பாய் தேவை, தலை வைக்கிறதுக்கு ஒரு தலகணி தேவை, உடலை மூடுகிறதுக்கு ஒரு பெட்ஷீட் தேவை, சமைக்கிறதுக்கு ஒரு சட்டிபானை தேவை. இப்படி பொருட்கள் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. உண்மை என்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. பொருள் பண்டம் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியாது. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இது உனக்கு அறவே வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பொருட்கள் மேல இருக்கிற ஆசையை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், 2 உடுப்பு இருந்தால் ஒன்றை ஒருவனுக்கு கொடுத்து விடு. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அருமையானவர்களே, பொருள் எங்களுக்கு தேவை. அது எவ்வளவுக்கு அதிகமாய் பெருகுகிறதோ அதை ஆண்டவற்ற நாமத்துக்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அதிகமாய் பொருளை கொடுத்திருக்கிறாரா? அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரா? பூச்சியும் துருவும் அதை கரை கொள்ளாதபடிக்கு அதை தேவனுடைய மகிமைக்காக நீ செலவு பண்ண வேண்டும். அல்லேலூயா. அந்த சீட்டு, இங்க சீட்டு, இங்க சீட்டு, இங்க சீட்டு என்று
நாலு பக்கமும் சீட்டு கட்டி ஏமாந்து போகாமல் பொருள் கூடினால் தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். ஆமென். அப்படி அல்லாது விட்டால் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பொருட்களை குறித்து, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான இந்த பொருள்களை குறித்து எந்த நேரமும் நீ சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், ஏனெனில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும், எவ்வளவு திரளான பொருட்கள் இருந்தாலும் அது அவருடைய ஜீவனை காப்பாற்றாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள்கிட்ட நான் வரும்பொழுது எண்ணி பார்த்தேன், 10 மோட்டார் சைக்கிள் நிற்கிறது. ஊழியக்காடு மோட்டார் சைக்கிள் சேர்த்தால் 12 மோட்டார் பைக். அதே மாதிரி ஒரு 10-12 ஒரு சைக்கிள். இவ்வளவு திரளான ஆத்துமாக்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களிடத்தில் ஒரு ஓட்டோ இல்லை, ஒரு வாகனம் இல்லை, எல்லாருக்குமே சைக்கிள் இல்லை, எல்லாருக்குமே மோட்டார் சைக்கிள் கூட இல்லாத ஒரு நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்துக்காரனை பாருங்கள், எவ்வளவு வசதிகளோடு, எவ்வளவு பொருள்களோடு இருக்கிறார்கள். எந்த காரை ஓடுறது என்று தெரியாம இருக்கிறாங்க, எந்த வாகனத்தை பயன்படுத்துகிறது தெரியாம இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பிடுறது என்று தெரியாம இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜீவனை எடுக்கிற நேரத்தில் என்னட்ட 10 கார் இருக்குது, 5 ஏக்கர் காணி இருக்குது, 5 கோடி காசு இருக்குது, நான் இருக்க போறேன் என்று சொன்னால் நான் உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய பொருளை காட்டி, உன்னுடைய சொத்துக்களை காட்டி உன்னுடைய ஜீவனை உன்னால் காப்பாற்ற முடியாது. ஆமென். அப்படியே கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உனக்கு இருக்கிறது போதும் என்று இருக்க வேண்டும். ஆமென். உனக்கு இந்த நாட்களில் கர்த்தர் எண்ணத்தை கொடுத்திருக்கிறாரோ அது போதும் என்று வாழ வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆசை, பொருட்கள் மேல இருக்கிற வாஞ்சை, வயசு வேறுபாடின்றி ஒவ்வொரு மனுஷனையும் ஆட்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாக இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எச்சரிக்கையாக இரு. அல்லேலூயா. உனக்கு தேவன் தந்த காரியங்களோடு திருப்தியாக வாழ வேண்டும். ஆமென். பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் உழைக்கிற ஒருவனை போய் கேட்டு பாருங்க, என்ன மாதிரி உங்களோட உழைப்புகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றால் அவர் என்ன சொல்லுவார்? சும்மா போங்க பாஸ்டர், வெயில் அடியடியண்டு அடிச்சாலும் 2000 ரூபாய் காசு தருவான், ஒவ்வொரு நாளும் தான் தருவான், கொண்டு வரதுக்குள்ளேயே முடிஞ்சிடும், சேர்த்தும் தர மாட்டான். இந்த அரசாங்க வேலை செய்யறவங்கள் அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, மாச சம்பளம் ஓசியில சாப்பிடுறான். நாள் வேலைக்காரனுக்கு யார குத்துது? அரசாங்க வேலைக்காரனை குத்துது. அரசாங்க வேலைக்காரன் போய் கேளுங்க, ஐயோ பாஸ்டர் 45,000 ரூபாய் 60,000 ரூபாய் 10 வருஷத்துக்கு லோன் கழிக்கிறான், கையில கிடைக்கிறது தசவா கொடுத்து காணிக்கு கொடுத்து திரும்பி பார்த்தால் 5 ரூபாய் காசு தான் இருக்கு பாஸ்டர். பேசாம ஏதாவது பிசினஸ் பண்ணினா நல்லா இருக்கும். இவ்வளவு படிச்சு அரசாங்க வேலைக்கு சேர்ந்ததை விட ஒரு வியாபாரத்தை செய்திருக்கலாம், ஒரு மரக்கறி கடையை வச்சுக்கலாம், மீனை விற்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிசினஸ் கடையை போடலாம் என்று சொல்லுவாங்க. அவங்கள போய் கேளுங்க, அவங்க ஒரு கதை வச்சிருப்பாங்க. நான் யோசிக்கிறேன் பாஸ்டர், எல்லாத்தையும் போட்டுட்டு கனடாவுக்கு போவோம் என்று சொல்லி, கனடாவுக்கு போன போய் கேளுங்க, ஐயோ ஒருத்தர் மிஞ்ச வந்துடாதீங்க, நான் கதிகண்டு வர போறேன், உங்க நாள் சம்பளத்துக்கு வேலை செய்தாலும் பரவாயில்லை. அவன் சொல்லுங்க, அப்படியே சுத்தி வருவான். ஒருத்தருக்கு கூட தாங்கள் செய்கிற வேலையில் ஒரு திருப்தி இல்லை, தங்களுக்கு இருக்கிற பொருளில் ஒரு திருப்தி இல்லை. இது ஆண்டவர் தந்தார்,
ஆண்டவற்ற நாமத்தில் இன்றைக்கு எனக்கு ஒரு 500 ரூபாய் காசு கிடைத்தது, இன்றைக்கு எனக்கு ஒரு 2 கிலோ அரிசி கிடைத்தது, இதுதான் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு அளந்த கிருபை என்று திருப்திப்படுகிறது இல்லை. ஆசை ஆசை ஆசை. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கையெட்டி சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு பொருள் தேவை, உனக்கு பணம் தேவை, உனக்கு பண்டங்கள் தேவை, ஆனால் அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சொல்லுகிற கதை எல்லாரும் சொல்லிருப்பாங்க, நீங்களும் கேட்டிருப்பீர்கள். ஒரு குளம் இருந்துச்சுதான். அந்த குளத்துல ஒருவன் மீன் பிடிச்சிட்டு ஒரு 2 மீனை பிடிச்சிட்டு தன்னுடைய பறிக்குள்ள போட்டுட்டு அந்த குளத்துல இருந்த ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கல்லை எடுத்து தலையை வச்சு கொண்டு அட்டனை கால் போட்டுக்கொண்டு நல்ல நித்திர கொண்டு கொண்டிருந்தான். அந்த வழியால கொஞ்சம் பிசினஸ் செய்து நல்ல பண வசதி உள்ள ஒருவன் காரில் வந்தானா. காரில் வரும்பொழுது இவன் பட்ட பகலில் ஒரு இளந்தாரி படுத்து நித்திர கொண்டு கொண்டிருக்கிறான். அதுவும் அட்டனை காலை ஆட்டி ஆட்டி கொண்டு படுக்கிறான். ஆகவே இந்த காரில் வந்த இந்த வேலையா ஓடி திரிஞ்சவனுக்கு பொறுக்கையில ஆம்புலியா இருந்து கொண்டு பகல்ல நித்திர கொள்றான்னு காரை நிப்பாட்டிட்டு அவனை எழுப்பினார். தட்டி எழுப்பி, ஏன் என்ன நித்திர கொள்றீங்கன்னு கேட்டார். அவன் சொன்ன, நித்திர கொள்ளாம என்ன செய்கிறது? ஏய், விளையாடக்கூடாது. அப்ப அவன் கேட்டானா, மீன் பிடிக்கத்தானே வந்த நீங்க, மீனை பிடிங்களேன், ஏன் மரத்துக்களை நித்திர கொண்டு கொண்டு இருக்கிறீங்க? அப்ப இந்த நித்திர கொண்டவன் சொன்னானா, மீனைத்தான் பிடிச்சிட்டன், வீட்டுக்கு கறிக்கு பிடிக்க வந்தனான், தேவையானது பிடிச்சிட்டன், படுக்கிறேன். அப்ப இவன் கேட்டான, லூசு, உங்களை போல ஒரு லூசு கிடையாது, என்ன இன்னும் பிடிங்க மீனை. அப்ப அவன் கேட்டானா, இன்னும் பிடிச்சு நான் என்ன செய்யறது? 2 வீட்டை கொண்டு போங்க, மிச்சத்தை வில்லுங்க. அப்ப அவங்க கேட்டான், வித்துட்டு நான் என்ன செய்யறது? காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தூண்டில் வியாபாரத்தை விட்டுட்டு என்ன வியாபாரத்துக்கு வாங்க? போட்டுக்கு போங்க. தூண்டில விட்டுட்டு ஒரு போட்டை வேண்டுங்க. அப்ப அவங்க போட்டை வேண்டி என்ன செய்யறது? சரியான லோசன் போல இருப்பாரு. அப்ப இவர் சொன்னாலும், போட்டுல வியாபாரம் செய்யல, இன்னும் கொஞ்சம் நிறைய மீன்கள் பிடிபடும், 2-3 பேரை வேலைக்கு வச்சிருக்கலாம், நீங்க இன்னும் நிறைய போட்டுகள் வேண்டி, குளங்களை ஹென்றாக்கில வேண்டி நிறைய மீன்களை பிடிக்கலாம். அவங்க அப்படியெல்லாம் செய்து எனக்கு வேலைக்காரெல்லாம் வந்து நிறைய மீனெல்லாம் வந்த பிறகு, காசுகள் வந்த பிறகு நான் என்ன செய்யறது? அப்ப அந்த பிசினஸ்காரன் சொன்ன, ஐயோ முட்டாள் முட்டாள், சொல்றது உனக்கு விளக்கலையா? எல்லாம் வந்த பிறகு நிறைய காசு வந்துடும், நீ பெரிய மேல்மாடி வீடு கட்டி, மேல்மாடி வீடு கட்டி நல்ல வேலைக்காரரை விட்டு வேலை செய்ய விட்டுட்டு நீ மேல் மாடியில நீ என்ன செய்யலாம்? அட்டனை காலை போட்டுக்கொண்டு ஆஹாயா நித்திர கொள்ளலாம். அப்ப அவன் சொன்னானா, இவ்வளவும் செய்து நான் மேல் மாடியில் நித்திர கொள்றதை விட இப்பவே நான் நித்திர கொண்டு கொண்டிருக்கிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியா நித்திர கொள்றதானே வேலை. அவன் சொல்லுங்க, அதைத்தான் இப்ப செய்து கொண்டிருக்கிறேன். இது கதை என்றாலும் சிந்திக்க தோண்டுபவை. இன்றைக்கு நாங்கள் வெறுக்க எண்ணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஓய்வில்லாமல் எண்ணத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம்? எண்ணத்திற்கு அவருடைய பிரயாசத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அபிஷேகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உழைப்பு வருகிறதோ வரவில்லையோ, ஆஸ்திகள் கிடைக்குதோ கிடைக்கவில்லையோ, தேவனுடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். பொருள்கள் சேர்க்க வேண்டும், பண்டங்களை சேர்க்க வேண்டும் என்று ஒரே எண்ணத்தோடு வாழும் பொழுது அது பொருள் ஆசையாய் முடிந்துவிடும். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்.
ஆகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொருள் ஆசை எப்படியாக வெளிப்படும்? பாருங்க, பாஸ்டரை பார்த்தா சில யோசிப்பாங்க, அந்த நல்ல மனுஷன், அந்த அளவுக்கு பொருள் ஆசையே இல்லை. உங்களை பார்த்து இன்னும் சொல்லுவாங்க, அந்த மனுஷன் பிரச்சனை, அந்த பொருள் ஆசை இல்லை. ஆனா இன்றைக்கு 3 காரியங்களை நான் சொல்ல போறேன். கொஞ்சம் 3/4 மணித்துல மட்டும் பிரசங்க போற 11:45 வரைக்கும் கவனமாய் கேளுங்க. நித்திர கொள்றாக்கள் நித்திர கொள்ளலாம். இந்த பொருள் ஆசை எப்படி எமக்குள்ள இருந்து வெளிப்படும்? ஒரு மனுஷனுக்குள்ள பொருளாசை இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய சத்தியத்தின்படி இந்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. அந்த குளத்து கரையில 2 மீன்களை பிடித்து அமைதியாய் படுத்து உறங்கினவனை போல ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு போவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. 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 இந்த பொருளாசை எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறது? பொருளாசை அவனுக்குள்ள வரும் பொழுது என்னென்ன காரியங்களை செய்வான்? பொருளாசை என்கிற பாவத்தை ஒரு மனுஷன் செய்யும் பொழுது அவன் எப்படி வெளிப்படுவான் என்று சொன்னால், முதலாவது பொருளாசை உள்ள மனுஷன் என்ன செய்வான் என்றால், தனக்குரிய உரிமையை, தனக்குரிய பங்கை, தனக்குரிய பாகத்தை அவன் அனுபவிப்பதில் குறியாக இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. தனக்குரிய பங்கு வீட்டிலேயோ அல்லது சபையிலேயோ அல்லது பாடசாலையிலேயோ அல்லது வேலை ஸ்தலத்திலேயோ தனக்குரிய பங்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று ஒரு மனுஷன் குறியாக நிற்கும் பொழுது அவன் பொருளாசை என்கிற பாவத்தில் விழுந்திருக்கிறான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், 100 குடும்பம் இருக்கிறது. 100 குடும்பத்திற்கு 99 குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் காசு கொடுக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு முடிந்து விட்டது. முடிந்தபடியினால் கிடைக்கும் பொழுது தருகிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த வேண்டாத அந்த குடும்பம் என்ன நினைக்கிறது? நானும் இந்த சபைக்குரிய ஆள் தானே, எனக்கும் இங்கே பங்கு இருக்குது தானே, காணிக்க கொடுக்கிறேன், தசமம் கொடுக்கிறேன், வீட்டு கூட்டங்கள் வைக்கிறேன், ஆனால் எனக்கு இவன் என்னுடைய பங்கை தரவில்லை, ஆகையினால் என்று அந்த மனசு மாறும். பாருங்க, அப்பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பொருள் ஆசை அந்த ஆத்மாவுக்குள் வந்து விட்டது. ஆனா நியாயப்படி பார்த்தா எப்படி? எல்லாருக்கும் உரிமை, கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி பார்த்தால், ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பொருளாசையை குறித்து என்னவா இருங்கன்னு சொன்னார்? எச்சரிக்கை. எப்ப சொன்னார் என்றால், நீங்க படிங்க 13வது வசனம். 13வது வசனம். கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படிக்கு என் சகோதரனுக்கு சொல்ல வேண்டும். திடீரென்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒருவன் கேட்கிறான், என்னுடைய சகோதரன் எனக்கு தர வேண்டிய பங்கை தராமல் வைத்திருக்கிறான், அதை தர சொல்லி சொல்லுங்க என்று சொல்லும் பொழுதுதான் 15 ஆண்டவர் சொல்லுகிறார், பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 11 ஆண்டவர் என்ன பிரசங்கம் எடுக்கிறார்? 11வது வசனம் படிங்க. இயேசு கிறிஸ்து எடுத்த பிரசங்கம் என்ன? 11. அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கு, துரைத்தனத்தாரர்களுக்கு, அதிகாரம் உள்ளவர்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது, நீங்கள் போகப்படும் பொழுது எப்படி பேசுவோம், என்னத்தை மாறுத்தனமாக சொல்லுவோம் என்று, எதை பேசுவோம் என்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பேச வேண்டியது இன்னதென்று பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு அருள் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. பாஸ்டர் கவனிங்க, இயேசு ஒரு பிரசங்கம் எடுக்கிறார். என்ன பிரசங்கம்? அந்த பிரசங்கத்துக்கு தலையங்கம் என்றால் பரிசுத்த ஆவி என்று கொடுக்கலாம், அல்ல கவலைப்படாதீர்கள் கொடுக்கலாம். ஆண்டவர் பிரசங்கம் எடுக்க, நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது, எதுக்கு நீங்க யோசிக்க கூடாது. அந்தந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கையை தட்டி அந்தந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. பிரசங்கம் நெருப்பா போகுது,
பிரசங்கம் அக்கினியா போகுது, பிரசங்கம் அபிஷேகமா போகுது. ஆனா ஒருதனுக்கு பிரசங்கம் போகவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கவலைப்படாத, பரிசுத்த ஆவி இருக்கிறார், எல்லாம் அந்தந்த நேரம் தருவார் என்று பிரசங்கிச்சு கொண்டிருக்கிறார். ஒன்று ஜோதிச்சு கொண்டே இருக்குது. இவன் என்ற காணியை எடுத்து போட்டான், இவன் என்ற நகையை ஏமாத்தி போட்டான். அது பிரசங்கமே கேட்க விடாமல் திடீரென்று எழுப்பி சொல்லுகிறான், ஆண்டவரே நிப்பாட்டும் பிரசங்கத்தை, என்ற சகோதரன் என்ற எனக்கு கிடைக்க வேண்டியதை அபகரிச்சு வச்சிருக்கிறான், அதை எனக்கு தார். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை மாத்துகிறார். இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியை குறித்தும் கவலைப்படாதீங்கன்னு பிரசங்கித்தவர் இப்ப இவனுக்காக பிரசங்கத்தை எப்படி பிரசங்கிக்கிறார்? பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். கையை தட்டு பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எனக்குரிய பங்கு, எனக்குரிய காரியம், பரிசுத்த ஆவியின் வல்லமையை விசுவாசிக்காமல், ஆண்டவற்ற வல்லமையை விசுவாசிக்காமல் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கத்தான் வேணும் என்று எப்ப நீ போராடுகிறாயோ அப்ப நீ பாவத்துக்குள்ள விழுந்து விட்டாய். உன் வாழ்க்கையில யார் உன்னை ஏமாற்றினாலும் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். கையெழுத்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், எங்கட அப்பா சாகும் பொழுது ஒரு கொஞ்சம் காசு, கொஞ்சம் வீடு, கொஞ்சம் பொருளை விட்டுட்டு எல்லாரும் பங்கிட்டு எடுங்கோண்டுட்டு செத்துட்டாருன்னு வச்சுக்கொள்ளும். இப்ப என்ன நடக்குது? 7 பேர் நாங்கள், 6 பேர் என்ன செய்யறாங்க? தாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு எனக்கு ஒரு சின்ன துண்டை தாராங்கன்னு வச்சுக்கோ. நான் என்ன செய்யறேன்? எனக்கு வைத்திலிங்கம் அப்பாவும் இல்லை, சவுந்தலா எனக்கு அம்மாவும் இல்லை, நீங்க எனக்கு சகோதரங்களும் இல்லை, நீங்க எனக்கு செய்ததெல்லாம் காணும், நீங்க இப்படித்தான் நான் போறேன். நான் சின்ன பாடுபட்டு, நான் சின்ன கஷ்டப்பட்டு, நான் சின்ன அது செய்தனான் இது செய்தனான். ஆனா எல்லாருக்கும் அப்படி கொடுத்துட்டு எனக்கு தரேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு யார் என்னத்தை தராட்டிலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உண்மையா? அப்ப சண்டை இருக்க கூடாது. என்ற பங்கு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்க கூடாது. எனக்கு கிடைக்குதோ கிடைக்கவில்லையோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை பிரசங்கிக்கிற நாள் வரைக்கும் நான் இந்த பிரசங்கத்தை 2015 ஆண்டவர் எனக்கு தந்தார். 2024 9 வருஷம். இந்த 9 வருஷமா ஒரு குடும்பம் சபைக்கு வருவதில்லை. ஆனா நல்ல ஒழுங்கா வந்தவங்க எங்கட சபையில், இன்னொரு கிளை சபை, நல்ல ஒழுங்கா வந்தவங்க. ஆனா அப்படியே நின்றாங்க. என்ன நல்ல வன்னியில் இருக்கிற ஒரு 6ஆம் ஆண்டுக்கு மேற்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் சப்பாத்து வண்டி கொடுங்க. நான் எல்லா கிளை சபைகளுக்கும் வண்டி கொடுத்து கொண்டிருந்தேன். இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையோ 6ஆம் ஆண்டுக்கு குறைவு. ஆகவே அந்த பிள்ளைக்கு கொடுக்கவில்லை. அந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஷூ போச்சுது, அந்த பிள்ளைக்கு போகல. சப்பாத்தோட குழம்பிச்சுதடா மனுஷி. ஆமென் சொல்லுங்க. 9 வருஷம் ஆச்சுது, இன்னும் மனுஷி சேர்ச்ச பக்கம் பாரதே சொல்லுங்க. ஒரு சப்பாத்து தானே. ஆமென் சொல்லுங்க. அது வேண்டி இருந்தா கூட இப்ப எங்கேயோ போயிருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்காக, அற்பமான பொருள்களுக்காக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கூட பிறந்தவர்களோடு சண்டை பிடித்துக் கொண்டு கேட்டா சொல்றது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்க ஆண்டவரை நம்பித்தான் பாடுறோம். ஆண்டவரை நம்பின வாயை திறக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பின வாய் திறக்க கூடாது. ஆமென். பரிசுத்த ஆவி உனக்கு இருக்கிறார். காணி சண்டை, வீட்டு சண்டை. நாங்க சொல்லுவோம், நீங்க என்னத்தை தான் பிரசங்கிச்சாலும் பாஸ்டர், இது மேடைக்கு தான் சரி வரும் பாஸ்டர், வீட்டுக்கு சரி வராது. வீட்டுக்கு சரி வராட்டி உனக்கு பைபிளும் சரி வராது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுது ஒரு மனுஷன் தனக்கு தன்னுடைய உரிமை, தன்னுடைய சொத்தென்று நினைக்கிறானோ அவன் பொருளாசையில தான் இருக்கிறான். எனக்கென்று எதுவும் இல்லை,
இப்போமே சொந்தமில்லை, எனக்கென்று எதுவுமில்லை. ஆமென். இப்போமே சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. கிடைக்குதோ கிடைக்கலையோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நடக்குதோ நடக்கலையோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏமாத்துறாங்களோ ஏமாத்தலையோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் என்னை வாளாக்க மாட்டார், என்னை தலையாக்குவார். ஆமென். ஆண்டவர் என்னை கீழாக்க மாட்டார், ஆண்டவர் என்னை மேலாக்குவார். நான் தேவனை நம்பி, தேவனை விசுவாசித்து ஆண்டவருக்காக நான் வாழ்கிறபடியால் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களை தயவு செய்து உங்களுடைய பாதம் வரைக்கும் வந்து நான் கேட்கிறேன், பொருள் ஆசையினால் சண்டை பிடிக்காதிருங்கள். என்னுடைய பங்கு கிடைக்க வேண்டும் என்று கோர்ட்ஸுக்கு போகாதிருங்கள். சாதாரண விதானிகளும் மன்றாடாதிருங்கள். உங்களுக்கான பங்கும் பாகமும் பரிசுத்த ஆவியானவராய், பரிசுத்த ஆவியானவராய், பரிசுத்த ஆவியானவராய். ஆமென். அல்லேலூயா. உரிமை எனக்குரிய சொத்து என்று எப்ப நாங்கள் இழக்கிறோமோ பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நான் வேலை செய்திருந்தால் ஒரு நிறுவனத்துக்கு தான் வேலை செய்திருப்பேன். ஆனால் இப்பொழுது பரலோகத்துக்கு வேலை செய்கிறபடியால் இவ்வளவு திரளான சொந்த பந்தங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்குரிய பங்கு, எனக்குரிய உரிமை, எனக்குரிய அதிகாரம், எனக்குரிய சொத்து என்று அல்ல, எனக்குரியது கிடைக்குதோ கிடைக்கலையோ, என்ன நடந்தாலும் நான் எழுந்து நின்று பாடுவோமா? யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இறைவா நன்றி உனக்கு தானே, இணையில்லா தேவன் உனக்கு தானே, இறைவா நன்றி உனக்கு தானே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லா தேவன் உனக்கு தானே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை குறித்து தேவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆமென். ஆனால் அவனோ தன்னுடைய சொத்தின் மேல கவனத்தை கொடுத்தான். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவற்ற காரியங்கள் தான் முதலிடம். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதனால வந்தது? பரிசுத்த ஆவியை விசுவாசித்தபடியா, ஆமென். தெய்வத்தை நம்பினபடியா, ஆமென். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியா, ஆமென். ஞாயிற்றுக்கிழமையை கனப்படுத்தினபடியா, ஆமென். ஆண்டவற்ற காரியத்தை கனப்படுத்தினபடியா, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு கனப்படுத்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பொறுப்பாளர் என்று சொல்லி, ஓவர் டைம் என்று சொல்லி நான் வேலையை செய்திருந்தால் என்னை இந்தியாவுக்கு அனுப்ப இருந்தாங்க படிக்கிறதுக்கு, அங்க போய் மண்டைய போட்டிருப்பேன்னு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. ஆனால் தேவனுக்காக உறுதியாய் நின்றபடியால் நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் நான் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னும் நிறைய தூரங்கள் கர்த்தருக்காக போக ஆண்டவர் பலப்படுத்தி எல்லாம் பெருமைக்கு நான் சொல்லவில்லை, தாழ்மையோடு சொல்லுகிறேன். முன்பெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவதில்லை, இப்ப சொல்லக்கூடிய வயசு ஸ்தானம் வந்தபடியா சொல்லுகிறேன். கர்த்தருக்குரிய கனத்தை கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அமர்ந்திருப்போம். நான் முக்காலுக்கு தான் முடிப்பேன் என்று சொன்னேன். இரண்டாவது, ஒரு மனுஷனுக்குள்ளே பொருளாசை இருக்கிறது என்றால் முதலாவது அவன் தனக்குரிய உரிமையை கேட்பான், தனக்குரிய பங்கை கேட்பான். இரண்டாவது, அவனுக்குள்ளே பொருளாசை எப்படி வெளிப்படும், என்ன காரியத்தை அவன் செய்வான் என்று சொன்னால் இச்சையான காரியத்தை அவன் செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, இச்சையான காரியம். இச்சையான காரியம், இச்சையான காரியம். இச்சையான காரியம். இச்சை என்றால் என்ன என்றதை உங்கள்கிட்ட கேட்டு நேர்த்த மினக்கடத்தில் என்ன கவனிங்க. தயவுசெய்து பாசற கவனிங்க. ஜோசுவாவிலிருந்து வசனம் வாசிக்க போகிறோம். என்ன கவனிங்க, வாசிக்கல மட்டும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப என்ன கவனிங்க. இச்சை, ஒரு மனுஷனுக்குள்ள இச்சை வரும் பொழுது பொருளாசையும் அவனுக்குள்ள வருகிறது.
இச்சை என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆசை என்று சொல்லி. ஆசை இச்சை அல்ல, ஆசையை கடந்ததுதான் இச்சை. சுருக்கமாய் சொன்ன நல்ல இருதயத்தில் எழுதி வையுங்கள், இச்சை என்றால் கட்டுப்படுத்த முடியாத ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க, கட்டுப்படுத்த முடியாத ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இச்சை தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இச்சை தேவ பிள்ளைகளை சந்திக்க கூடாது. பாருங்கள், ஆசைதான் இச்சையாக மாறும். எனக்கும் அந்த இச்சை வந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் சொல்லுகிறேன். நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஏற்கனவே. ஒரு சகோதரன் ஒரு ஷர்ட் போட்டு கொண்டு வந்தார். அப்பொழுது நான் நல்ல மெல்லிந்த ஆள். அந்த ஷர்ட்டை பார்த்து ஆசை வந்தது. அது பாவம் அல்ல. அப்பொழுது நாங்கள் கலர் உடுப்புகள் எல்லாம் போடுவோம். அது ஒரு ஆசை, பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது, அந்த ஆசை கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு வருகிறது. எப்படி என்று சொன்னால், அந்த ஷர்ட் என்ற பேட்டர்ன் வேண்டும் என்ற அந்த எண்ணம் எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அந்த எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தபடியே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு கிளிநொச்சி, மல்லாவிலிருந்து கிளிநொச்சி வரைக்கும் விசாரிக்க தொடங்கினேன். கிடைக்கல. யாழ்ப்பாணம் போய் பாருங்கன்னு சொன்னான். யாழ்ப்பாணத்தில் போய் ஒரு சில கடைகள் ஏறி இறங்கினேன். கடைசி ஒரு கடைக்காரன் சொன்னான், அண்ணன் நீங்கள் தேர்றது பழைய மாடல், இது கிடைக்கிறது கஷ்டம். எங்கேயாவது பெரிய பெரிய கடையில பழைய ஸ்டாக்குலாம் இருக்க மாட்டான். ஆசை என்னவா மாறிச்சது? இச்சையா மாறிச்சு. எப்படியாவது போட வேண்டும், எப்படியாவது அனுபவிக்க வேண்டும். கடைசி அது தோல்வியில முடிஞ்ச பொழுது என்னை நானே தேற்றி கொண்டு விட்டுட்டேன். ஆனா ஒரு 3-4 மாசங்கள் போகிறது. 3-4 மாசங்கள் போகும் பொழுது ஒரு தாயார் எனக்கு ஒரு பார்சல் தந்தார். இது உனக்குத்தான் என்று சொல்லி அதை திறந்த பொழுது அந்த எல்லா இடமும் தேடி இச்சையோடு அலைஞ்ச அதே ஷர்ட் இருக்குது. உடனே கலட்டி போடல. ஆண்டவரே வேண்டாம் ஐயா, அவன் சொல்லுங்க, எனக்கு நீர் கற்று தந்தபடியால் நன்றி ஐயா. இன்னொருவர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைச்சனோ அவருக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டுட்டேன். அல்லேலூயா. வேண்டாம். ஆசைகள் வருவது பாவம் அல்ல. ஆனால் அந்த ஆசை கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்குள் போகும் பொழுது பொருள் ஆசை என்கிற ஒரு அபாயத்துக்குள் நீ போய் கொண்டிருக்கிறாய். யோசுவாவின் புத்தகத்திலே 9வது அதிகாரத்துக்கு நாங்கள் வரும் பொழுது அந்த எரிகோ கோட்டையிலே தேவன் சொல்லுகிறார், ஒன்றையும் நீங்கள் எடுக்க கூடாது. இந்த இடம் தீட்டான காரியம். இந்த தீட்டான இடத்திலிருந்து ஒன்றையும் நீங்கள் உங்களுக்காக எடுக்க கூடாது என்று சொன்ன பொழுது யோசுவா 9:20-21 வாசியுங்கள். கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு 7:20 அப்பொழுது ஆகாம் யோசுவாவுக்கு பிரயோஜனமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு அதை என் வீட்டின் கீழே நான் புதைச்சு வச்சிருக்கிறேன் சொன்னான். கவனிங்கள், ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்திலிருந்து ஒன்றை நீ எடுக்காது என்று சொல்லி. அதுக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் ஆகான் என்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? ஒரு சால்வையை பார்க்கிறான், வெள்ளியை பார்க்கிறான், பொன்பாலத்தை பார்க்கிறான். பார்க்கும்போது கவனிங்க, பார்க்கும்போது மனசு தோன்றுகிறது, இந்த சால்வையை நான் போட்ட எப்படி இருக்கும், இந்த பொன்னை நான் அணிந்தால் எப்படி இருக்கும், இந்த காசு அந்த யோசனைகள் வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் கட்டுப்படுத்துகிறான். ஆனால் முடியவில்லை. அவன் என்ன செய்கிறான்? அதை எடுத்து ஒழிக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இதை செய்யக்கூடாது என்று.
ஆகவே அவன் எடுத்து ஒளிச்சு கொண்டு போய் தன்னுடைய வீட்டுக்குள்ளே வைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் கோபத்தை கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் அவனை வெளிப்படுத்தும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் ஆசைப்பட்டு எடுக்கவில்லை, இச்சித்து எடுத்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் தந்தும் இன்றைக்கும் தேவையில்லாத இச்சைகள் உனக்குள்ளாக பெருகிக் கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு போனுக்கு ரீலோட் போடுறோம் தானே, ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் தசம பாகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் காணிக்கை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்ன, 10 வருடங்களுக்கு முன்ன ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அரிசியில, புளியில, சீனியில காணிக்க கொடுத்த தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஒன்றிலும் கொடுக்க முடியாம நிக்கிறோமே. எங்க நிக்கிறோம்? பொருளாசையில நிக்கிறோம். பொருளாசை நமக்குள்ள வந்தபடியால் எங்களால் அரிசி கொடுக்க முடியவில்லை, சீனியை கொடுக்க முடியவில்லை, பணத்தை கொடுக்க முடியவில்லை, பொருளை கொடுக்க முடியவில்லை. அதை எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு ஆகான் அழிந்தது போல நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ காசை கொடுத்துட்டா சரி, ஒரு 10ல் ஒரு தசமத்தை கொடுத்துட்டா நம்முடைய கடமை இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளையானவன் தேவனுக்காக தன்னையே கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுள சித்தம், அவருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைக்கு ஒரு ஆத்துமாவை உண்ட மோட்டார் சைக்கிளை ஏற்றி கொண்டு போனால் அதுக்கு பெட்ரோல் வேண்டக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ஆத்துமா, உனக்கு பக்கத்தில் ஒரு ஆத்துமா கஷ்டப்பட்டால் அதுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஆளாய் நீ இருக்க வேண்டும். நாங்க என்ன யோசிக்கிறோம்? அவைக்கு என்ன கஷ்டம்? எப்படிதான் சும்மா நடிப்பினம் 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 சொல்லிக்கொண்டே வச்சுக்கொண்டு. எனக்கு ஒருவர் சொன்ன, இனிமேல் தேவன் பாசன் உங்களுக்கு நான் முட்டை காணிக்க தர மாட்டேன்டா. நான் கேட்டேன், என்னத்துக்கு கடை இருந்தாலும் இப்படி சொல்லுது, என்னத்துக்கு அங்கே தர மாட்டேங்கிட்ட கேட்டேன். இல்லை, நீங்க நல்லா கொளுத்து போட்டீங்க. நான் பிரதர், தயவு செய்து நான் மறந்தாலும் நீங்க மறக்காதீங்க, சாகும் வரைக்கும் எனக்கு முட்டை இல்லை ஒன்றும் நீங்க தராதீங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு கெட்ட குணம், மறந்துடுவேன் பிரதர், நீங்க மறக்காதீங்க, தரவே தராதீங்க கூட கஞ்சல் குணத்துக்கு. ஆமென் சொல்லுங்க. இப்ப சபையிலேயே இல்லை, சபையிலேயே இல்லை. சிலர் சொல்லுவாங்க பெரிய பாசல் காணி கொடுக்க கூடாது, நான் நல்ல வசதியான கஷ்டப்பட்ட ஊழியக்காரன். வசதி கஷ்டம் பார்க்க சொல்ல, கர்த்தருக்காக செய்ய வேண்டிய செய்யத்தான் கர்த்தர் சொல்லி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அவனவன் கர்த்தருக்கு நியாயம் கொடுப்பான். நீ 4 காணிக்க 7 நாளில் ஒரு நாள் கர்த்தருக்கு கொடு, 24 மணித்தேர்தல் 2.5 மணித்தேர்தல் கர்த்தருக்கு கொடு. வருகிற காரியங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்து. இச்சப்படாத கர்த்தரை உயர்த்தி ஆசீர்வதித்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிறது. சில கேசுகள் இருக்குது, தாங்கள் தின்னாமலே ஒழிச்சு வைக்குங்க. சேச்சுக்கு தான் கொடுக்கல, நீங்களாவது தின்னுங்களே, அதுவும் தின்னாதுகளப்பா. ஐயோ, நான் கோழி இறைச்சி சாப்பிட்றதோ, நீங்களா கோழி இறைச்சி? நான் கோழி சாப்பிட்றத விட இந்த காசை நான் சேர்த்து வச்சிருப்பேன். சேர்த்து வச்சு கடைசியா உயிர் போக, இந்தாங்க காசு, கொஞ்ச நேரம் வச்சிருங்க, ஒன்று கப்பியா அடிச்சு சாப்பிடையா. உழைக்கிறதுல ஒரு பங்கை கத்தருக்கு கொடு, ஒரு பங்கை ஒன்ற ஊழியக்காரனுக்கு எடுத்து வச்சிரு, ஒரு பங்கை சேமிப்புக்கு வச்சிரு, மற்ற பங்கை இருக்கிற அளவுக்கு திண்டு குடி. அல்லேலூயா. குடியோண்டு அதுக்கு போயிடாதுங்க. கஞ்சத்தனம், பிசினித்தனம். ஆகான் என்ன செய்தான்? கொண்டு வந்து நைசா மனசுக்கு சொல்லிடாதடி, பிரச்சனையா போடும். பட்டு அந்த பிள்ளைகளை மம்பட்டி எடுத்து கொடுத்துருக்கும், பட்டி போட்டு தாட்டு விட்டார். குடும்பமா அழிஞ்சு போட்டாங்க. குடும்பமா நரகம். உயிரோட பூமி விளந்து போச்சுது. இன்றைக்கும் இச்சைகள். அதான் இதோட இந்த பகுதியை முடிக்கிறேன். ஒரு உண்மை சம்பவத்தை பத்திரிகைகளை வாசித்தேன். சீனா தேசத்துல ஒரு காதலன் காதலி, அதுக்காக இது எல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லல, காதலன் காதலி 2 பேர். என்னையா? ஒரு காதலனும் ஒரு காதலியும்
என்ன செய்தாங்கன்னு சொன்னால் தங்களுடைய லவ்வர்ஸ் டேக்கு காதலியை கூட்டிக்கொண்டு போனானா, இன்றைக்கு சாமான் உனக்கு நான் வேண்டி தரேன், ஃபேன்சி கடைகள். ஆகவே அங்கே ஃபேன்சி கடைகள் மேல் மாடியாக இருக்கு. இந்த பெண்டுகள் போனால் தெரிந்து நான் எல்லாம் எடுக்குங்க, எடுத்து முதல் மாடி 2ஆம் மாடி எடுத்துக்கொண்டு போதும். இவன் ஏடிஎம்ல வெட்ட காட்டான் வெட்டப்பட போதும். அவட்ட ஏடிஎம் இல்லை, அவாக்கு விட்டுட்டு தான் வந்திருக்கலாம். அப்போ இவன் சொல்கிறான், இது நான் பேப்பரில் வாசித்த உண்மை காரியம். அவன் சொல்கிறான், ஜெய் அளவோட நிப்பாட்டு, காசு இல்லை காசு இல்லை காசு இல்லை. அவளோ இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே லவ்வர்ஸ் டே என்று எடுத்து 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 கொண்டே இருந்தான். 4ஆம் மாடி மட்டும் எடுத்தாளாம். 4ஆம் மாடியில் அவனால் தாங்கியெல்லாம் போட்டு கீழே வந்தால் காட்டில் காசில் தன்னை பிடிப்பாங்கன்னு தெரியும். உடனே என்ன செய்யலாம், பட்டாரண்டு ஓடி வந்தானா, கண்ணாடி உடைச்சு விழுந்தானாம், மண்டை சிதறி செத்து போனான். ஏன் ஐயா ஒரு மனுஷன் செத்தான்? செலவாளியான பொம்பளை, ஆசடங்காத பொம்பளை, இச்சையான ஆம்பளை, இச்சையான பிள்ளைகள், இச்சையான விசுவாசிகள் இருந்தால் சபை உருப்படாது. தேவ பிள்ளைகள் பிசினித்தனம் பண்ணவும் கூடாது, அதிகமாக ஆசைப்படவும் கூடாது. கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிசினித்தனம் பண்ணவும் போகாதீங்க, அதிகமாக ஆசைப்படவும் போகாதீங்க. எல்லாமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தவர் வல்லவராய், நல்ல உபதேசராய், நல்ல துணையாளராய் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். நீங்க கருப்பா இருந்தா நீங்க வெள்ளையா வந்துட்டீங்க. என்னென்ன வெள்ளையா வந்த நீங்க? நாங்க ஒரு கிரீம் போட்ட நாங்கள் 2000 ரூபாய். அவங்ககிட்ட போட்ட 2000 ரூபாய் இருக்குது. உங்களோட விட்டு இருக்கா? இருக்கா உங்களோட விட்டு? உங்களுக்கு தெரியா? அம்மா அப்பா படுற கஷ்டம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? என்ற மூஞ்சையும் அப்புள் போல இருக்க வேணும். அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறவர்களே, அடுப்பு கரியாக இருந்தாலும் பொன் சிறகாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. கண்ட செலவுகள் செய்யாதீங்க, ஆசைப்படாதீங்க, இச்சப்படாதீங்க. கர்த்தருடைய மகிமைக்காக என்னென்னலாம் செய்யணுமோ அவைகள் எல்லாம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, நல்ல வழிகளை திறக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகள் சமைக்க சொல்லி. சிலர் கஷ்டப்படுவான், எரிச்சல் படுவான். என்னையா கஷ்டம்? இல்லை, நான் கேட்கிறேன், ஒரு சோறும் ஒரு கறியும் காய்ச்ச முடியாது, அவ்வளவு கஷ்டமோ? நான் ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா ஒரு வெளுக்காரன் தாரான், அவன் வீட்டை வந்தாண்டா என்ன செய்வீங்க? ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு உதவி செய்யாரால் வீட்டை வாரார், என்ன செய்வீங்க? அவர் காசு தந்துட்டு போவார். நான் 2-3 கிழமைக்கு முன்னுக்கு எனக்கு இந்த பாரம் வந்துச்சு. ஆண்டவரே, எங்களை சபை மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு சிலருக்கு செய்யணும், எல்லாருக்கும் செய்ய முடியல. எனக்கு ஆண்டவர் வடிவா சொன்ன, நீ பயப்படாத, நீ ஜெபம் பண்ணு, ஏதோ ஒரு வழியில நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு நீங்க எந்த இடத்துல சுகத்தோடு இருப்பது, நீங்க நல்ல வேலையை செய்யறது, ஆண்டவரும் ஆண்டவருடைய ஊழியருடைய ஜெபங்களும் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வந்து உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் காசு தர இல்லாதவனா இருக்கலாம், அல்லது ஒரு 5 ரூபாய் காசு தர இல்லாதவனா இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஜெபம் உன்னை வாழ வைக்கிறது என்பதை 100% நான் விசுவாசித்து ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். இச்சைப்படாதிருங்கள். கடைசியாக பொருளாசை. முதலாவது பொருளாசை தனக்குரிய பங்கிலே இருக்கும். இரண்டாவது பொருளாசை இச்சையோடு செயல்படும். ஒரு 10 நிமிடத்தில் 3வது பகுதியை முடிக்க போறேன். அடுத்ததாக பொருளாசை எப்படி வெளிப்படும் என்றால் துரோகத்தோடு வெளிப்படும். துரோக காரியங்கள் பொருளாசைக்குரிய பாவத்திலே கொண்டு போகிறது. மத்தேயு 26:14. மத்தேயு 26:14 வாசி. ஒருவனாகிய ஜூதாஸ் காரியோத் என்பவர் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, என்ன பைபிள் பார்க்கறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஜூதாஸ், சவுண்டா சொல்லுங்க. ஜூதாஸ், 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 ஜூதாஸ். சோபாக்கா யாரு? ஜூதாஸ். ஜூதாஸ்
இப்படியே இருந்தா அப்படி அப்படி. இந்த ஜூதாஸுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்து என்ன ஆமென் சொல்லுங்க, காணிக்கை என்ற வேலையை கொடுத்து காணிக்கையை வச்சிரு செலவு செய்கிற பொறுப்பெல்லாம் அவனுக்கு கொடுக்க சொல்லு. அவனை நல்லா நேசிச்சார் ஆண்டவர், நல்லா வச்சிருந்தார். கடைசியா போய் அவன் என்ன தெரியும், 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தான். 3.5 வருஷம் ஆண்டவற்ற சாப்பாட்டை சாப்பிட்டு ஆண்டவற்ற தண்ணியை குடிச்சு ஒரு உழைப்பு இல்லாமல் அவனை ஆண்டவர் போஷிச்சார். ஆமென் சொல்லுங்க. இந்த 3.5 வருஷத்துக்கு பிறகு அவன் அந்த அன்பான கடவுளுக்கு செய்கிற துரோகம் என்னது, 30 வெள்ளி. வடிவா கேட்கிறான், நான் அவரை காட்டி கொடுப்பேன், நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள் தெரிவிங்க, என்ன தெரிவிங்க. பொருளாசை என்கிற துரோகம். ஒரு மனுஷனுக்கு துரோகம் பண்ணும் பொழுது அவன் பொருளாசையில செயல்படுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்தரத்துக்கு உதவினோ ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு சில்வர் தண்ணி தந்தவனை மறக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆனா இயேசு ஜூதாஸுக்கு அன்பை கொடுத்தார். ஆனா ஜூதாஸ் இயேசுவுக்கு என்னத்தை கொடுத்தான், துரோகத்தை கொடுத்தான். அந்த துரோகத்தினால் அவன் என்ன செய்கிறான், 30 வெள்ளி காசுக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான். கடைசி அந்த காசுக்கு என்ன நடந்த சொல்ல, இவன் மைண்ட் செட் என்ன தெரியுமா, அவனுக்கு வடிவ தெரியும், இயேசு யார், கடவுள், தப்புவார், ஆரணா சேக்கேலார், ஆண்டவரை வச்சு உழைச்சிடுவோம், காசை வேண்டி சுருக்கிடுவோம். இப்ப காசு எல்லாம் வேண்டிட்டு காசை வச்சிருக்கிறான். இயேசு தப்பி போவார் என்று பார்க்க, இயேசு தப்பையில புட்டிச்சிட்டாங்க. நல்லா இயேசுவ புட்டிச்சிட்டு இயேசுவ சிலுவையில் அறையும் வரைக்கும் பொறுமையா வச்சிருக்கான் காசை. கடைசியா கொண்டு சிலுவையில் அறைஞ்சதை பார்த்தோன்னு விளங்கிட்டு, எண்ணி ஆண்டவர் தப்ப மாட்டார், ஐயோ 3.5 வருஷம் வாழ்ந்த மனுஷனை இப்படி காட்டி கொடுத்தனே என்று சொல்லி அந்த காசை கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னால என்ன செய்கிறான், எரிஞ்சிட்டு என்ன செய்கிறான், தூக்கு போட்டு சாகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லவர்களுக்கு துரோகம் பண்ணினால் முடிவு நல்லதாகவே இருக்காது. நல்லவர்னு நீங்க எங்கேயோ போய் லண்டன்ல போய் தேடாதீங்க, உங்களோட வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. உங்களோட வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான், உங்களுக்கு தெரியல, வேற யாரும் இல்லை, உங்களோட புருஷன். இவ்வளவு நேரம் பாஸ்டர் ஆண்டவரோட வல்லமையாலாம் பேசினார், இது சாத்தான் வல்லமையால் பேசுகிறார். உங்களோட மனுஷி, உங்களோட பிள்ளைகள், அவங்க உங்களுக்கு 100 தீங்கு செய்திருந்தாலும் ஒரு நன்மையை செய்திருப்பார்கள். துரோகம் செய்யாதங்க, விரோதம் பண்ணாதங்க. தன் அன்பு நேசரை காசுக்காக ஜூதாஸ் காட்டி கொடுத்தான். அதை போல நீங்க வாழாதீங்க அருமையானவர், வாழாதீங்க. விசேஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவரை குறித்து ஒருவர் தூற்றவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா நான் சொல்றேன், இந்த துரோகத்துல மிக முக்கியமானது கடன். கடன் ஒரு மனுஷன் தாரான் என்று சொன்னால் உங்களை நம்பித்தான் தாரான். கையெழுத்தி ஆமென் சொல்றீங்களா? ஆமென். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரியுது மயூரனை பற்றி, இவன் ஒரு ஏமாத்துக்காரன் என்றதும் தெரியுது. ஆனா அவசரமா போக வேண்டும் ஒரு இடத்துக்கு, காசு இல்லாம நிக்கிறான். 2000 ரூபாய் தாங்க பாஸ்டர், தெரியும் தர மாட்டான் என்று தெரியுது, ஆனாலும் ஒரு நம்பிக்கையில கொடுக்கிறான். ஆனால் என்ன செய்யறான், வளம போலவே திருப்ப ஏமாத்தி கொண்டிருக்கிறான். ஒரு மனுஷன் நம்பின நம்பிக்கைக்கு ஒரு தேவ பிள்ளை துரோகம் பண்ணக்கூடாது. ஆமென். பட்ட கடன்களை அடைக்க வேண்டும். ஆமென். அதான் வடிவா சொல்லுவாங்க, 2 பேர் கடன் பண்ண போனாங்களாம். ஒருத்தனுக்கு தான் கடன் வேணும். அப்போ ஒருத்தனுக்கு கடன், வாடா மச்சான் கடன் பண்ண போறேன், வா நீ என்னோட. அவன் என்ன கடன் பண்டைகளை என்ன கூட்டி கொண்டு போறேன், வா நீ வா. அங்க போனா கடன் பண்றட்ட போய், அண்ணா கடன் தாங்க அண்ணன், அவசரம் அண்ண. அவன் சொல்றான், நான் தர மாட்டேன். உடனே இவன் என்ன செய்தானா, பட்டாரண்டு விழுந்து கும்பிட்டுட்டான்.
காலை பிடிச்சி ஐயோ தாங்கண்ணா தாங்கண்ணா காலை கூஞ்சி போட்டான். அவர் காலை விழுந்ததோட மயங்கி காசை கொடுத்துட்டேன். இப்போ அவங்க வேண்டிக் கொண்டு வராங்க. வேண்டிக் கொண்டு வரும்பொழுது இந்த மற்றவன் சொன்னான், நீ என்னதான் இருந்தாலும் கடனுக்காக காலில் விழுந்துட்டியா, சி இனி நான் உன்னோட பழக மாட்டேன். அவங்க மச்சான் பொறு இப்போ நான் இவர்கிட்ட வேண்டுறதுக்கு காலை விழுந்துட்டேன். எண்ணிப்பார் என்ன இவர் இதை வேண்டுறதுக்கு எத்தனை தரம் பிழை வைக்கிறேன் பார். அவன் சொல்லுங்க, ஒருக்கா விழுந்து இவர்கிட்ட வேண்டிட்டேன், நான் வேண்டினதை திருப்ப இவருக்கு கொடுக்கிறதுக்கு இவரை எத்தனை தரம் என்ற காலில் விழ வைக்கிறேன். துரோகங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே பொருளாசை இல்லாமல் தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும். கடன் இருக்குதா, இருக்கிற சங்கிலியவில் கடன் இருக்குதா, இருக்கிற வீட்டவில் கடன் இருக்குதா, இருக்கிற ஆட்டவில் கடனை கட்டு. ஆமென் சொல்லுங்க. அதுதான் எலிசாவின் வார்த்தை. அல்லேலூயா. எண்ணெயை வித்து கடனை கட்டு. ஆமென் சொல்லுங்க. எண்ணெயை வித்து கடனை கட்டு. எண்ணெய் இருக்குதோ அதை வித்து கடனை கட்டு. கடனாளியா வாழக்கூடாது, ஏமாற்றுக்காரனை வாழக்கூடாது, துரோகியாய் வாழக்கூடாது. ஆண்டவற்ற பிள்ளைகள் பொருளாசை இல்லாமல் வாழ வேண்டும் என்பது தேவனுக்குரிய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே நான் இறுதி ஜபத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறேன். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாருங்கள். இயேசு சொன்னார், ஒரு மனுஷனுக்குள்ள பொருளாசை இருக்கும் பொழுது தனக்குரிய பங்கை கேட்பான். இரண்டாவது, ஒரு மனுஷனுக்குள்ளே பொருளாசை இருக்கும் பொழுது அவன் இச்சையோடு செயல்படுவான். மூன்றாவது, அவனுக்குள்ளே பொருளாசை இருக்கும் பொழுது அவன் துரோகத்தோடு செயல்படுவான். ஆனால் பொருளாசை இல்லாமல் நாங்கள் வாழ வேண்டுமா இருந்தால் முழங்கால் படிட்டு பைபிள் வாசிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாருமாய் சேர்ந்து வாசிக்க போறோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருளாசை இல்லாமல் நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17 19வது வசனம் வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே நன்றி ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17 19வது வசனம் வரைக்கும் நான் 1 2 3 சொல்லும் பொழுது